மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட வானகிரி, சின்னமேடு உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களுக்கு நேரில் சென்ற அவர் மீனவ மக்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தனது சொந்த மாவட்டம் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஒரு உறவினராக உரிமையோடு வாக்கு கேட்க வந்துள்ளதாக மீனவர்களிடம் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வாக்குச்சாவடி மையம் மாற்றப்பட்டதை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கராஜபுரம் கிராமத்தில் போதிய இடவசதி இல்லை என கூறி கண்டையநல்லூருக்கு வாக்குச்சாவடி மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் பயன் இல்லாததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் தேர்தல் புறக்கணிப்பு பேனர்களை வைத்தும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலரை தாக்கிய வழக்கில் திமுக பெண் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 8 பேருக்கு சேலம் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. சேலம் நகராட்சி கூட்டத்தில் கடந்த மே மாதம் அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தியை தாக்கியது தொடர்பான வழக்கில் திமுக கவுன்சிலர்கள் சுபாஷினி, பச்சையம்மாள், ஈசன், இளங்கோ உள்ளிட்ட 8 பேர் மாவட்ட கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீனில் விடுவிக்க கோரினர். கோரிக்கையை ஏற்று ஜாமீன் வழங்கிய நீதிபதி 8 பேரும் விடுமுறை நாட்கள் தவிர்த்து 30 நாட்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியில் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி மைதானத்தில் ஓட் 100% என்ற எழுத்து வடிவில் மாணவர்கள் அணிவகுத்து நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தருமபுரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். முதல் 5 இடங்களை பெற்றவர்களுக்கு ஆட்சியர் சதீஷ் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டையில் திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணியை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரையில் ஈடுபட்டார். உடுமலை தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் வீடு வீடாக சென்றும் விளையாட்டு வீரர்களோடு விளையாடியும் வாக்கு சேகரித்தார். பல்லாவரத்தில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசன் நேரு நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். ரிஷிவந்தியம் தாவேகா வேட்பாளர் அசோக்குமார் கடம்பூர், மரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் மற்றும் விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கோவை கணபதி வெற்றி விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் வானதி சீனிவாசன் பரப்புரை வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கரூரில் இருந்து வேட்பாளர் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திமுக மீது அவர் குற்றம் சாட்டினார். கோயம்புத்தூரை கெடுக்கிறதுக்காகவே கரூர்ல இருந்து ஒரு இறக்குமதியை அனுப்பி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் எப்போதும் விஷக்கிருமிகளை வளர விடுவதில்லை. மறுபுறம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கூனங்குறிச்சி, தொப்பிலளிக்குப்பம், அம்மேரி உள்ளிட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வாகனத்தில் சென்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். தேர்தலில் சீட் கிடைக்கவில்லை என்பதால் தான் மீசை ராஜேந்திரன் கட்சியை விட்டு விலகிவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிகவுக்கு கிடைத்த 10 சீட்டை வைத்து அனைவரையும் திருப்திப்படுத்த முடியுமா எனவும் வினவினார். கோட்டேரி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் நிச்சயம் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் வரப்போவது கூட்டணி ஆட்சி இல்லை எனவும் தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறினார். மதுரையில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சகம் செய்ததாகவும் அதையும் மீறி முதல்வர் ஸ்டாலின் பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் கூறினார். கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் வஞ்சகம் செய்தீர்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் அத்தனை திட்டங்களை நிறைவேற்றிய தளபதி ஸ்டாலின் 3000 ரூபாய் பிளஸ் 2000 5000 ரூபாய் ஒவ்வொரு சகோதரிக்கும் வரவு வைத்துவிட்டு மேலும் அறிவித்தார்.
$8,000 ரூபாய் கூப்பனினி ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்படும். சட்டமன்றத்திலே வரப்போவது கூட்டணி ஆட்சி அல்ல, திமுக கழகத்தின் தனிப்பெரும் ஆட்சி. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளைக்கழகமாக மாறிவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் சூளுரைத்தார். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. பாஜக மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றியை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. தொகுதி மறுவரையறையால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் அதிமுக வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் தொகுதி மறுவரையறையை வைத்து முதல்வர் ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாகவும் விமர்சித்தார். பாராளுமன்ற தொகுதி மறுவரை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு ஸ்டாலின் அவர்களே, இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, இதை பத்தி பேசு. இது நாடு முழுவதும் இருக்கின்றது. நாடாளுமன்ற பாராளுமன்ற தொகுதி வரைமுறை இந்தியா முழுவதும் இருப்பது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. ஏற்கனவே மத்தியில் இருக்கிற அமைச்சர், மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. இந்த நாடாளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலராக எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்க வேண்டும், அதுதான் தங்களுக்கு வசதி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். கொளத்தூர், எழும்பூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் காலில் விழுவது தவறில்லை, ஆனால் காலை வாரக்கூடாது என்றும் கூறினார். எப்பயோ போய் சேர்ந்திருக்கணுமா, நான் எப்பயோ போய் சேர்ந்திருக்கணுமா, இங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நிச்சயம் உங்க உயிரை வாங்குற அளவுக்குலாம் எனக்கு ஆசைலாம் கிடையாது. நீங்க நிச்சயம் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க தான் இருக்கணும். அப்போதான் எங்களுக்கு வசதி. அது மட்டும் நேற்று என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, காலில் விழுறது தப்பா அப்படின்னு கேட்டாரு. காலில் விழுறது தப்பு கிடையாது, ஆனா விழுந்த காலை வாரி விட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வசுவசமுத்திரம் பகுதியில் விசிக வேட்பாளர் சிந்தனை செல்வன் விவசாயிகளுடன் இணைந்து வேர்க்கடலை அடித்து வாக்கு சேகரித்தார். கோவை பொள்ளாச்சியில் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் டீ கடையில் டீ போட்டு தந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தவேக வேட்பாளர் உதயகுமார் குளிர்பான கடையில் குளிர்பானம் வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். சென்னை பெரம்பூர் முத்தமிழ் நகர் பகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக முதல்வரின் செயலர் உமாநாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலையில் வழக்கை எப்படி விசாரிக்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு IAS அதிகாரிக்கு எதிரான புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியது. வழக்கில் அவர் எதிர் மனுதாரராக சேர்க்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டது. இதையடுத்து மனுதாரர் கோரிக்கையை ஏற்று உமாநாத்தை எதிர் மனுதாரராக சேர்க்க அவகாசம் வழங்கி விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்ததாக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த அவர் அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனைக்கு லஞ்சம் வாங்கியதாக அமைச்சர்கள் மீது CBI வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
முக்கால டிஜிபியிலேருந்து கமிஷனர்லேருந்து அவங்க அமைச்சர்கள் தான் லஞ்சம் வாங்கினாங்க. அதை என்பது சிபிஐ நாங்கள் இல்லை, சிபிஐயே வழக்கு போட்டு நடந்து கொண்டது. ஆக அவருடைய ஆட்சியில் துவக்கப்பட்ட அந்த லஞ்சா கலாச்சாரம் 5 ஆண்டு காலம் அவர் ஜெயலலிதா ஆட்சியிலும் அதுக்கு பிறகு அதிகமாச்சு. இந்த 5 ஆண்டு காலம் புள்ளிவிவரத்தோடு சட்டமன்றத்தில் கலைஞர் தலைவர் சொல்லியிருக்கிறார், கஞ்சாவை ஒழிப்பதற்கு திமுக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை. ஆனால் அவங்க போதைப் பொருள் விற்கிறதுக்கு கமிஷனர் டிஜிபியிலிருந்து கமிஷனர் லஞ்சம் வாங்கி சிபிஐயை வழக்கு போட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கும் மோடிக்கும் போடும் ஓட்டாகத்தான் அமையும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தேனியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றிவிட்டால் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் நாம் வாழ முடியாது என்று எச்சரித்தார். அந்த கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் அமையும். அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சராக வரும் சூழல் உருவாகும். பிஜேபி தமிழ்நாட்டிலே கால் ஊன்றிவிட்டால் நாம் இப்படி சகோதரத்துவத்தோடு வாழ முடியாது. திமுகவும் அதிமுகவும் கூட்டு வைத்துள்ளதாக புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலர் சசிகலா கூறியுள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், எடப்பாடி தொகுதியில் தவிக வேட்பாளர் மாயமான விவகாரத்தில் திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுக்கு என்னன்னா நான் வந்துடக்கூடாது, இப்ப இருக்கிற ஆளுங்கன்னா போறோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு அவங்களுக்குள்ள. சேலம் மாவட்டம் எடப்பாடிங்கிற ஊர்ல இப்ப புதுசா வந்திருக்கிற கட்சிக்காரவங்க போய் மனு செஞ்சிருக்காங்க. அந்த பையனை இன்ன வரைக்கும் காணோம். இங்க என்ன அரசாங்கம் நடக்குது? திமுக அரசாங்கம் நடக்குது. அப்போ யாருக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பையனை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு மங்களூரு சென்னை இடையே 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மங்களூரு சந்திப்பு சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மங்களூரு சந்திப்பிலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும். சென்னை எழும்பூர் மங்களூரு சென்ட்ரல் சிறப்பு ரயில் ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி காலை 6:55 மணிக்கு மங்களூரு சென்ட்ரல் சென்றடையும். மங்களூரு சென்ட்ரல் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் ஏப்ரல் 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மங்களூரு சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும். இந்த ரயில்கள் காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, பாலக்காடு, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மத்திய தொல்லியல் துறையுடன் சேர்ந்து கூட்டாக திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது தொடர்பான மனு மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் அளவீடு செய்தால் மட்டுமே இதனை பரிசீலிக்க இயலும். மத்திய தொல்லியல் துறை அளவீடு செய்ய தயாராக உள்ளதாகவும் இதற்கு மாநில வருவாய்த்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் மத்திய தொல்லியல் துறையுடன் சேர்ந்து கூட்டாக திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்ய வேண்டும். இதற்கு வருவாய்த்துறை ஒத்துழைப்பு வழங்க ஆட்சியர் உத்தரவிட வேண்டும். இப்பணிகளை மே மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் பழைய வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து சிறுமுகை செல்லும் சாலையில் வாகனங்களின் பழைய உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் பழைய இரும்பு கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தஸ்லீம் மைதீன், பாட்ஷா ஆகியோரது கடையின் கிடங்கில் உடைப்பதற்காக வைத்திருந்த பழைய காரில் திடீரென தீப்பிடித்தது. கிடங்கிலிருந்த மற்ற பொருட்களில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததில் கரும்புகை சூழ்ந்தது.
தகவல் அறிந்து மேட்டுப்பாளையம் தீயணைப்புத் துறையினர் வந்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான எந்திரங்கள், நூல் பண்டல்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆலையில் எந்திரங்கள், நூல் கிடங்கு பகுதியில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. நூல், பஞ்சு போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்ததால் ஆலை முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததில் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்தது. பழனி மடத்துக்குளம் சாலையில் அடர்ந்த புகை மூட்டம் சூழ்ந்ததால் பாதுகாப்பு கருதி அந்த பாதையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் இளைஞர்களே வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளனர். தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் வயது வாரியான வாக்காளர் பட்டியலின்படி 39 வயதிற்குட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களில் சுமார் 41% எட்டியுள்ளது. 18 முதல் 39 வயது வரையிலான இளைஞர்களின் மொத்த எண்ணிக்கை 2,97,90,986 உள்ளது. மொத்தமுள்ள 5.73 கோடி வாக்காளர்களில் இந்த மிகப்பெரிய வாக்கு வங்கி எந்த பக்கம் திரும்புகிறதோ அதுவே அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி வீதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கி கடன் கொள்கை கூட்டத்திற்கு பின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் பின் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி வீதமான ரெப்போவை 5.25% தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வங்கிகள் வழங்கும் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி விகிதங்களும் பழைய அளவிலேயே தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகொரியா தனது கிழக்கு கடற்கரை நோக்கி பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக தென்கொரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுதல் ஒன்சான் அருகிலிருந்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய தென்கொரியா கூட்டு தளபதிகள் குழு ஏவுகணைகள் சுமார் 240 கிலோமீட்டர் தூரம் பறந்ததாகவும் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து ஆய்வு செய்து வருவதாகவும் கூறியுள்ளது. இதற்கு முன் பியோங்யாங் அருகிலும் ஏவுகணை ஏவியது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் நடவடிக்கை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறும் செயல் என தென்கொரியா கண்டித்துள்ளது. இதையடுத்து அவசர தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றதுடன் இத்தகைய சோதனைகளை நிறுத்துமாறு வடகொரியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஹூண்டாய் நிறுவனம் கார்கள் விலையை 1% வரை உயர்த்துவதாக தெரிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி முதல் அனைத்து மாடல் கார்களும் விலை உயர்த்தப்படும் என ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மூலப்பொருட்கள் விலையும் உற்பத்தி செலவும் உயர்ந்துவிட்டதால் அதற்கேற்ப கார்கள் விலை உயர்த்தப்படுவதாக ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, ஆண்டு மஹிந்திரா, எம்ஜி மோட்டார், ஆடி, பென்ஸ், BMW ஆகிய நிறுவனங்கள் இம்மாதத்தில் கார்கள் விலையை உயர்த்தியுள்ளன. அமெரிக்கா, ஈரான் இடையே போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் பேசவும் இரு நாடுகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையே போர் நிறுத்தத்தில் ஈரானை சம்மதிக்க வைத்ததற்கு சீனாவிற்கு முக்கிய பங்குள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தம் மேற்காசியாவிற்கு பொற்காலம் என்றும் உலக அமைதியை உறுதிப்படுத்துவதில் இது முக்கிய நாளாக அமைந்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறினார். மேற்காசிய போர் தற்காலிகமாக நின்று ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டாலும் அதை கடக்கும் கப்பல்களுக்கு 19 கோடி ரூபாய் கட்டணத்தை வசூலிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதற்கான மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. போரினால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய தேவைப்படும் நிதியை இதன் மூலம் திரட்ட ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதில் கிடைக்கும் தொகையை நீரிணையின் மற்றொரு பகுதியில் உள்ள நாடான ஓமனுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஈரான் முடிவு செய்துள்ளது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை வழியே கடந்து வரும் கச்சா எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. எனினும் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதற்கான கட்டணம் வசூலிக்கும் முடிவை கைவிடுவது குறித்தும் பேசப்படும் என தெரிகிறது.
ஹோர்முஸ் நீரிணை இயற்கையாகவே அமைந்த ஒன்று என்பதால் அதில் கட்டணம் ஏதுமின்றி கப்பல்கள் சென்று வந்தன. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு சீனா பின்னணியிலிருந்து செயல்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது உச்சக்கட்ட தாக்குதலுக்கு ட்ரம்ப் தயாராகி வந்த நிலையில் ஈரான் நிர்வாகத்துடன் தாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாக இரு சீன உயரதிகாரிகள் AP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை படைபலம் கொண்டு வலுக்கட்டாயமாக திறக்க வழி செய்யும் ஐநா தீர்மானத்தை சீனாவும் ரஷ்யாவும் தங்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்தத்திற்கு இணங்குமாறு ஈரானுக்கு சீனா அழுத்தம் கொடுத்ததாக தானும் அறிந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்பும் கூறியுள்ளார். போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தான் மூலமாகவும் சீனா சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டதாக தெரிகிறது. ஈரானும் சீனாவும் நெடுங்காலமாகவே ஆழமான நட்பு கொண்ட நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயின் பெரும்பகுதியை ஈரானிலிருந்துதான் வாங்குகிறது. மேலும் ஈரானில் பல்வேறு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் சீனா பெரிய அளவில் உதவியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் தொடர்ச்சியான பொருளாதார தடைகளை ஈரான் சமாளிக்க சீனா மிகப்பெரிய அளவில் உதவி வந்தது. லெபனான் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய சரமாரி வான்வழி தாக்குதல்களில் பலியானோர் எண்ணிக்கை 254ஆக உயர்ந்துள்ளது. லெபனான் சிவில் பாதுகாப்பு அமைப்பின் தகவல்படி 1165க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். குறிப்பாக தலைநகர் பெய்ரூட் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. அங்கு மட்டும் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிவதால் பொதுமக்களிடம் இரத்த தானம் செய்யுமாறு சுகாதார அமைச்சகம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். லெபனானில் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலின் டெல் அவீவ் மீது குண்டு வீசுவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா அறிவித்த இருவார போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா அறிவித்த போர் நிறுத்தத்துக்கு சில மணி நேரங்களிலேயே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இது தொடர்ந்தால் விமானம் மற்றும் ஏவுகணை பிரிவுகள் டெல் அவீவை குறிவைத்து தாக்கும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதற்கு மத்தியில் லெபனானில் நடைபெறும் நடவடிக்கைகளுக்கு இந்த போர் நிறுத்தம் பொருந்தாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். ஈரானுக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் மீது உடனடியாக 50% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானுக்கு ஆயுத விநியோகம் செய்யும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு அமெரிக்காவிற்கு விற்பனை செய்யும் அனைத்து பொருட்கள் மீதும் 50% வரி உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும் என்றும், இந்த வரி விதிப்பில் எவ்வித விதிவிலக்கோ சலுகையோ யாருக்கும் அளிக்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ள நிலையில் ஈரானில் புதைந்துள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதற்கு அந்நாட்டுடன் இணைந்து அமெரிக்கா செயல்படும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பூமிக்கடியில் புதைந்தது. இந்நிலையில் இனி ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டாது என்றும், அதற்கு பதிலாக ஈரான் மீதான வர்த்தக வரி மற்றும் பொருளாதார தடைகளை தளர்த்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் குறித்து தங்கள் நாட்டு உயர் தலைவருடன் இந்திய பிரதமர் மோடி 3-4 முறை பேசியதாக இந்தியாவுக்கான ஈரான் பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பலமுறை பேசியதாகவும் அவர் கூறினார். போரில் தங்களுக்கு ஆதரவளித்த இந்திய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி கூறினார். அமெரிக்காவால் அமைதி வராது என்பதை போருக்கு தளம் அமைத்துக் கொடுத்த அண்டை நாடுகள் இப்போதாவது உணர வேண்டும் என்றும் ஈரான் உயர் தலைவருக்கான இந்திய பிரதிநிதி கூறினார். ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சமீபத்திய பாதுகாப்பு நிலையை முன்னிட்டு தூதரகத்துடன் இணைந்து குறிப்பிட்ட வழித்தடங்களில் வெளியேறுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிவிப்பில், முன்கூட்டிய ஆலோசனை இல்லாமல் எந்த சர்வதேச நில எல்லையையும் அணுக வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்காக தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் தொடர்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையே நிபந்தனைகளுடன் இருவார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
ஈரான் உடனான மோதலில் மேற்கத்திய நாடுகளின் அணுகுமுறையை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையாக சாடினார். ஈரானின் உள்கட்டமைப்புகளை தாக்கி அழிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அந்நாட்டு மக்கள் மனித சங்கிலி அமைத்து போராடியதை பிரியங்கா சுட்டிக்காட்டினார். அதே நேரம் ஒரு நாகரிகமே முடிவுக்கு வரப்போகிறது என ஈரான் குறித்து டிரம்ப் தரம் தாழ்ந்து பேசியது கண்டிக்கத்தக்கது என பிரியங்கா கூறினார். இதற்கிடையே பாகிஸ்தான் முன்மொழிந்த 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் சம்மதம் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளின் முகத்தில் இருக்கும் தார்மீக திரை விலகுவதை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரியங்கா விமர்சித்தார். வெறுப்பு, கோபம், வன்முறை மற்றும் அநீதி ஒருபோதும் வெல்லாது, துணிச்சலே எப்போதும் வெல்லும் என அவர் கூறினார். ஈரான் போர் நிறுத்தத்தால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள 2 வாரங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. ஹோர்முஸ் நீரிணை திறப்பு மற்றும் கப்பல்களுக்கான கட்டணம் குறித்தும் அமைச்சரவையில் ஆலோசிக்கப்பட்டது. எரிபொருள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசனை நடந்ததாக மூத்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் காஷ்மீரில் உள்ள மக்கள் கொண்டாடினர். இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என கூறி ஸ்ரீநகரில் நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் ஈரானிய தேசிய கொடியையும் கொல்லப்பட்ட உயர் தலைவர் காமேனியின் படத்தையும் ஏந்தியிருந்தனர். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் மண்டியிட வைத்துவிட்டதாக அவர்கள் முழக்கமிட்டனர். ஈரானில் பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டதை கண்டித்து முன்னதாக ஊர்வலங்களும் நடைபெற்று இருந்தன. போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காஷ்மீர் மக்கள் நிதியுதவியும் அளித்திருந்தனர். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தை பெரும் ஏற்றம் கண்டது. சென்செக்ஸ் 2946 புள்ளிகளும், நிப்டி 873 புள்ளிகளும் உயர்ந்தன. முதலீட்டாளர்களுக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் லாபம் அடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 கீழ் சரிந்தது. ரூபாய் மதிப்பு சற்று உயர்வு கண்டது. இதுவும் பங்குச்சந்தை ஏற்றத்துக்கு முக்கிய காரணமாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உரங்களை தொடர்ந்து குறைந்த விலையில் விற்பதற்காக 41,534 கோடி ரூபாய் மானியம் அளிக்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஜூன் முதல் அக்டோபர் வரை நீடிக்கும் காரிப் சாகுபடி பருவத்திற்கான இம்மானியம் கடந்த ஆண்டு அளிக்கப்பட்டதை விட 12% அதிகம் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 1 கிலோ நைட்ரஜன் உரத்திற்கு 47 ரூபாய் 32 காசும், 1 கிலோ பாஸ்பேட் உரத்திற்கு 52 ரூபாய் 76 காசும், பொட்டாஷ் உரத்திற்கு 2 ரூபாய் 38 காசும் மானியமாக வழங்கப்படும். வாக்காளர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கவும் புதிய அனுபவத்தை தரும் வகையிலும் புதுச்சேரியில் பசுமை வாக்குச்சாவடி, மகளிர், இளைஞர் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நுழைவு வாயில் தென்னை இலை தோரணங்கள், பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிக்குள் பூந்தொட்டிகள், பழங்கால கிராமபோன், தொலைபேசி, நாணயங்கள் உள்ளிட்டவை காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. தொகுதிக்கு ஒன்றாக 30 மகளிர் வாக்குச்சாவடிகள், இளைஞர்களே நிர்வகிக்கும் 15 இளைஞர் வாக்குச்சாவடிகளும், மாற்றுத்திறனாளிகளால் 2 வாக்குச்சாவடிகளும் நிர்வகிக்கப்பட உள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்விற்கும் இடையிலான சந்திப்பு கசப்பான வாக்குவாதத்தில் முடிந்தது. 7 நிமிடங்களே நீடித்த இந்த சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தங்களை வெளியே செல்லுங்கள் என்று கூறி அவமதித்ததாக எம்பி டெரெக் ஓப்ரையன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவுடன் தொடர்புடைய தேர்தல் அதிகாரிகள் குறித்த புகார்களை அளிக்கச் சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக திரிணாமுல் தரப்பு கூறுகிறது. ஆனால் டெரெக் ஓப்ரையன் தங்களை அவமதிக்கும் வகையில் கத்தியதாக தேர்தல் ஆணையர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க தேர்தல் எவ்வித அச்சமும் இன்றி நேர்மையாக நடக்கும் என்றும் ஆணையம் உறுதியளித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியின் போது வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக மீண்டும் நீதிமன்றத்தை நாடப்போவதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஹூக்ளி மாவட்டம் அராம்பக்கில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வாக்காளர்களை நீக்குவதால் மட்டும் தனது கட்சியை தோற்கடிக்க முடியாது என்று தெரிவித்தார்.
நீக்கப்பட்டவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி சட்டப்படி போராடுவோம் என்றும் குறிப்பிட்டார். வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய இயலாவிட்டால் தீர்ப்பாயத்தின் தேவை எதற்கு என்றும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். தலைவர்கள் பேசுவதை ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பதற்கு இடமளிக்கக்கூடாது என திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி சாகரிகா கோஸ் கூறியுள்ளார். திமுகவும் காங்கிரசும் பாஜகவுடன் ரகசிய உடன்பாட்டில் இருப்பதாக மம்தா பானர்ஜி கூறியதாக செய்திகள் வெளியாகி அதிர்வலைகளை எழுப்பியது. இந்நிலையில் மம்தா பேசியது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டு செய்தியாக்கப்பட்டுள்ளது என்ற பொருளில் சாகரிகா கோஸ் விளக்கமளித்துள்ளார். தங்கள் அன்புக்குரிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் திரிணாமுல் காங்கிரசும் இணைந்து மத்திய பாஜக அரசின் அதிகார குவிப்புக்கு எதிரான போரில் முன்னணியில் இருப்பதாக கோஸ் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை 2029 மக்களவைத் தேர்தலிலேயே அமல்படுத்த மத்திய அரசு திருத்தம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக ஏப்ரல் 16 முதல் 18 வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தற்போதைய 543 மக்களவை இடங்களை 816 உயர்த்தவும் அதில் 33% என 273 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கவும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறைக்கு பின் அமல்படுத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த நிபந்தனையை நீக்கி உடனடி அமலாக்கம் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. இதனால் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கு பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையினால் உதம்பூர் மாவட்டத்தில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் முடங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதிகளிலிருந்து மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையிலேயே சிக்கி தவிக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் சீரமைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இருப்பினும் தொடர்ந்து பெய்யும் மழையால் சாலைகளை சுத்தம் செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க நாட்டு மக்களுக்கு பல்வேறு நிவாரண திட்டத்தை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயும் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக 3 மாதங்களுக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 90 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கான கூடுதல் செலவை அரசாங்கமே ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேற்காசிய போரில் சண்டை நிறுத்தம் சற்று ஆறுதல் அளித்துள்ள நிலையில் அமெரிக்காவை நோக்கி ஈரான் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவிற்கு முன்னால் 2 வழிகள்தான் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் ஒன்று போர் நிறுத்தம், மற்றொன்று போரை தொடர்வது. இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறது அமெரிக்கா என வினவியுள்ளார். இஸ்ரேல் வழியாக போரை தொடர்ந்து கொண்டே அமைதி பற்றி அமெரிக்காவால் பேச முடியாது என்றும் அராக்சி சாடியுள்ளார். அமெரிக்கா தனது வாக்குறுதிகளின்படி செயல்படுகிறதா என்பதை உலகம் உன்னிப்பாக கவனிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க நாட்டு மக்களுக்கு பல்வேறு நிவாரண திட்டத்தை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயும் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக 3 மாதங்களுக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 90 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கான கூடுதல் செலவை அரசாங்கமே ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.